முக்கியமான அப்டேட் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீயாக ஃபில் கெயின்ஸ் கிட்டே இருக்கும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீன் பீப்புள் அப்படிங்கிற சர்ச் பண்ணி நம்ம சேனல் நேம் தான் அதில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து சொல்லிட்டே தான் இருக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சீட் அலாட்மெண்ட் வந்துட்டு மோஸ்ட்லி சீட் அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாருக்குமே போயிட்டு பிரிண்ட் அவுட் எல்லாருமே எடுத்துருங்க. அதை மோஸ்ட்லி எடுத்துருங்க. அதுக்கடுத்து என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சீட் நிறைய பேருக்கு வரல அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிற ஒரு இதுவுமே இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் அவங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் கால் ஃபார் பண்ணுவாங்க. அதில் அவங்க மேக்ஸிமம் சீட்ஸை எடுப்பாங்க. சீட்ஸ் என்ன சார் அப்போ வேக்கன்சி எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 20,000 ரூபா கட்டாமல் இருக்கிறவங்க அடுத்து ஸ்லைடிங்க்கு அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி வேக்கன்சி இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டில் கால் ஃபார் பண்ணுவாங்க. சீட் நாட் அலாட்டட் அப்படிங்கிறத இன்னும் இருக்கிறவங்க இப்போ ஒரு 8:30 இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் சீட் நாட் அலாட்டட் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இனி அப்டேட்ஸ் கிடைச்சால்தான் தான் பார்க்க முடியும். இது திருப்பி வேக்கன்சி விடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியாது. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் எல்லாமே எடுத்தீங்க. பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. கிடச்சவங்க பிரிண்ட் அவுட் மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து சர்டிஃபிகேஷனுக்கு மார்ச் 6 மார்ச் 7 மார்ச் 8 அப்படிங்கிற டேட்டை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. டைமையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டேட் அந்த டைமுக்கு ஒரு 30 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் போய் அங்கே இருங்க. அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்ட் விசிட் பண்ணணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஒரு 3ஆம் தேதி 4ஆம் தேதி நாளைக்கு இல்லை அதுக்கடுத்த கண்டிப்பாக டேரக்ட் விசிட் பண்ணலாம். டேரக்ட்டு விசிட் அந்தந்த காலேஜுக்கு போய் நீங்கள் பண்ணலாம். சும்மா என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது டேரக்ட் விசிட் சும்மா பண்ணலாம். என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் பார்ப்போம். அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயில் வருமானு கேட்டிங்கன்னா மெயில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு எல்லாருக்குமே மெயில் வரும் அப்படிங்கிறதே அந்த நோட் அப்படிங்கிற போட்டு அந்த இதில் கொடுத்துருக்காங்க கவுன்சிலிங் கால் லெட்டரில். அப்போது அந்த மெயில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எந்த டேட்டு எந்த டைமு வென்யூ எங்கே அப்படி எந்தெந்த சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்லுவோம் அப்படிங்கிறத மெயில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டும் வீடியோஸ் மேக் பண்ணி போடுவோம். சீட் அலாட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அதான் ஐடியா, கிளியர் கட் ஐடியா ஒன்று வேக்கன்சி லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு என்ன இருக்கும் செகண்ட் ரவுண்ட் அலாட்மெண்ட் ஆறா அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியும். தேங்க்யூ. நான் சொல்லுவோம் பார்க்கலாம். நிறைய வீடியோஸ் போட்டே தான் இருப்போம். இனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் பார்க்கலாம். எல்லாருக்குமே மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல நல்ல காலேஜாக கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்லேயே எல்லாருக்குமே சாய்ஸ் ஃபில்லிங் பெஸ்ட்டாக கொடுத்தனால எல்லாருக்குமே மோஸ்ட்லி கிடச்சிருக்கு. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ஒரு 21 சாய்ஸ் ஃபில்லிங் போட்டிருந்தோம். அப்ளிகேஷன் போடும்போது ஒரு 14 சாய்ஸ் ஃபில்லிங். அடுத்து இப்போ நம்ம உங்கள் கூட நினச்சி பார்த்தீங்களா சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஃபீஸு அதில் ஒரு 7 சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம போட்டிருந்தோம். அதுவுமே மோஸ்ட்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இது பெனிஃபிட்ஸ் காட்டியிருக்கு. இனி அப்டேட்ஸ் கிடைச்சாலும் பார்ப்போம். வரக்கிற வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்க நிறைய வீடியோஸ் போட்டே இருப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.